ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் லாக்டவுன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதாநாயகி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு. அவங்க படித்து முடிச்சுட்டு இப்போ வேலையை ரொம்ப சின்சியராக தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் படத்துடைய ஆரம்பத்திலேயே கதாநாயகியுடைய ஃப்ரெண்டு கதாநாயகி அவங்க பைக்கில் வந்து கதாநாயகி வீட்டு பக்கத்தில் அப்படி இறக்கி விடுறாங்க. இறக்கி விட்டுட்டு இங்கே பாரு தைரியமாக போ, நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் கதாநாயகிக்கு கண்ணு ஃபுல்லாக தண்ணி. இப்போ எங்கள் வீட்டில் நான் எப்படி போய் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போகிறேன்னே தெரியலையே அப்படின்னு அவங்க அழுத முடியமாக இருக்கிறாங்க. அவ்வளவு சந்தோஷமாக இருந்த கதாநாயகியுடைய வாழ்க்கை எப்படி முதல்ல கண்ணீருங்கம்பளியுமா இந்த லெவலுக்கு வந்து நின்றுச்சு. அப்படி வீட்டுக்கே தெரியாமல் எப்படியாவது சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கதாநாயகிக்கு என்ன தான் பிரச்சனை ஆச்சு, கடைசியாக உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு டைட்டில் கார்டு போடும்போதே இது ஒரு போட்ஸ், அதாவது பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லி இயக்குனரான ஏஆர் ஜீவா தெளிவாக போட்டுட்டாப்ல. அது மட்டும் இல்லாமல் படத்துடைய கதைக்கிழமை அந்த லாக்டவுன் பீரியடில் தான் நடக்குது. அப்படிங்கிறனாலேயே லாக்டவுன் டைமில் நம்ம கடந்து வந்த ஒரு சில விஷயங்கள் இங்கே காட்சிகளாக இந்த கதைக்களத்திலையும் உள்ள வைக்கப்பட்டிருக்கு. இதுபோக இந்த படம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு முக்கியமான ஒரு மெசேஜை கன்வே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே எடுக்கப்பட்டுருச்சோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் உங்களுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. படத்துடைய மிகப்பெரிய பலம் அனுபமா பரமேஸ்வரனுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். முதல்ல ஒரு ஜாலியான பொண்ணு, துருதுருன்னு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அப்படிங்கிற அந்த காட்சி அமைப்புகளாகட்டும், பின்னாடி செகண்ட் ஹாஃபில் ஒரு பெரிய பிரச்சனை, இப்போ எப்படி மீள்றதுனே தெரியாத அளவுக்கு ஒரு விஷயத்தில் போய் விழுந்து மாட்டிக்கிட்டோமே, இப்போ இதை பேரண்ட்ஸுக்கும் தெரியாமல் எப்படி இதை நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு அவங்க பண்ணுற ஒரு சில விஷயங்கள், அந்த எமோஷனலான சீக்வன்ஸை அவங்க ஹேண்டில் பண்ண விதம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அட்டகாசமாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க அந்த கதாபாத்திரத்தை. அவங்க போக பிரியா வெங்கட், சார்லி, நிரோஷா, லிவிங்ஸ்டன், இந்துமதி, ராஜ்குமார், விநாயகராஜ் அப்படின்னு சொல்லி மற்ற ஆர்டிஸ்ட்டும் அவங்கவுங்க கொடுக்கப்பட்ட அந்தந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ நீட்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. இதுபோக எங்கள் கதாநாயகிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுங்கிறதெல்லாம் இருக்கட்டும், இதுக்கு காரணகர்த்தா யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய பேக் ஆஃப் த மைண்டில் ஒரு கட்டம் வரைக்கும், கதைக்களம் நகர்ற வரைக்கும் நம்மளுடைய மைண்டில் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு கதாநாயகியுடைய ஃப்ரெண்டை வச்சே ஏமா நம்ம வேணா அப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு கதாநாயகியை வச்சே ஏன் இப்போ அதை பண்ணி என்ன பண்ண போகிற நீ, இங்கே பாரு எனக்கு இந்த பிரச்சனையை வீட்டுக்கு தெரியாமல் என் பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் இதை சால்வ் பண்ணணும், அதுதான் நான் முதல்ல நினைக்கிற விஷயமே அப்படின்னு சொல்லி கதாநாயகியை வச்சே ஒரு டைலாக்கை வச்சது அப்படிங்கிறது ஒரு ஸ்மார்ட்டான மூவ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஆக்சுவலி இது ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கான கதை தான். இந்த கதையை ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கான கதையாக இவங்க கொஞ்சம் எலாபரேட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக வச்சுக்கிட்டே இருந்திருக்கணும். ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இவங்க முதல்ல கதைக்களத்தையும் கதாபாத்திரத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இந்த கதை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட ஒரு 30-35 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இதுதான் கதையா அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்கே நம்ம அறிவாகிறோம். அதனால அந்த முதல்ல ஒரு 30-35 நிமிஷம் டைம் ஆகட்டும், பின்னாடி வீட்டுக்கு தெரியாமல் இந்த சிச்சுவேஷனை, இந்த பிரச்சனை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக கதாநாயகி எடுக்கக்கூடிய ஒரு சில முயற்சிகள் அப்படிங்கிற அந்த காட்சிகள் ஆகட்டும், நிச்சயமாக நமக்கு ஒரு சில இடங்களில் ஸ்லோனஸ் அப்படிங்கிறது தெரியத்தான் செய்யுது. இந்த படமே ஒரு சென்சிட்டிவான இல்லை சொல்லப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை கன்வே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கதைக்களமாக இவங்க சீரியஸான ஒரு கதைக்களத்தை எடுத்துக்கிட்டதுனாலேயே படத்துடைய ஆரம்பத்தில் அந்த ஒரே ஒரு பார்ட்டி சாங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தவிர மற்றபடி ஃபன்னாகவோ என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது பெருசாக எதுவும் இந்த படத்தில் கிடையாது. இதனால தான் நமக்கு அந்த ஸ்லோனஸ் அப்படிங்கிறது அங்கங்கே தெரியுதோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். இதுபோக இந்த படத்தில் லிவிங்ஸ்டன் அவருடைய கதாபாத்திரம், அவருடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஒரு விஷயம் ஒன்று ஓடும். அது இப்போ கதாநாயகியுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபேமிலிக்கு தெரிஞ்சிட்டாலோ இல்லை அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிட்டாலோ அவங்க அப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுவார், எப்படி இந்த எமோஷனல் ட்ராமாவை அவர் ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் ஆடியன்ஸுக்கும் ப்ராப்பராக அதை உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த லிவிங்ஸ்டனுடைய போர்ஷனே மொத்தமாக உள்ள வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் எமோஷனலாக ஒரு இம்பாக்டை கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் வச்சுட்டாங்களோ. ஆனால் உண்மையை சொல்லணும்னா லிவிங்ஸ்டனுடைய அந்த மொத்த போர்ஷனையுமே கம்ப்ளீட்டாக தூக்கிட்டா கூட இந்த படத்துடைய அந்த கோர் பிளாட்டுக்கு பெருசாக பாதிப்பு எதுவும் இருக்காதோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இந்த படம் பார்த்து முடியும் போது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்லப்பட வேண்டிய ஒரு நல்ல மெசேஜை ஆனால் ஸ்லோ பர்னிங் ட்ராமாவாக இவங்க கன்வே பண்ணியிருக்காங்க. ஸ்லோ ட்ராமாஸ் வித் ஹார்ட் ஹிட்டிங் கிளைமேக்ஸஸ், அந்த மாதிரி படங்கள் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற நபர்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். அடல் கன்னட பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எக்ஸ்பிளிசிட்டாக எந்த ஒரு விஷயம் பெருசாக இவங்க காமிக்கல, ஆனாலும் மெச்சூர்ட் அடல்ட்ஸுக்கான ஒரு சில காட்சி அமைப்புகள் உள்ளே இருக்குது. என்கிட்ட கேட்டால் UA16+ அப்படின்னு தான் இந்த படத்தை நான் வைப்பேன். ஸோ 16 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கலாம் இந்த படத்தை பார்க்கணும்னா. இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாயிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.